மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சின்னமணி இணைகிறார். சின்னமணி, இவர்களின் இந்த போராட்டம் காரணமாக அங்குள்ள பயணிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள்? தற்போதைய கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், அதாவது இன்று காலையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் எதிரில் சைதாப்பேட்டை ரயில் நிலையம் முற்றுகை போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் நடத்தப்படும் என்று முன்னதாகவே தகவல் வந்திருந்தது. இதனால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார்கள், காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருந்தனர். சற்றும் எதிர்பாராத விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விசிகாவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது போலீசார்கள் ரயில் நிலையத்திற்கு வெளியே, அதாவது முன்புற வாசலில் காத்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென்று ரயில் நிலையத்திற்கு வேறு ஒரு வாசல் புறமாக, அதாவது சுவர் ஏறி குதித்து 50க்கும் மேற்பட்ட விசிகாவினர் முதல் பிளாட்ஃபார்மிற்கு முன்புறமாக ரயில் நிலைய போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அம்பேத்கர் குறித்தான செவ்வாய்க்கிழமை பேசிய அந்த அவதூறான கருத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை அன்று நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து பேசிய ஏன் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறீர்கள், இதற்கு கடவுளின் பெயரை சொன்னால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் என்று கூறியுள்ளதால் கிட்டத்தட்ட 2 நாட்களாக நேற்று மற்றும் நேற்று முன்தினம் இந்தியா முழுக்க பல்வேறு கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், ரயில் மறியல் என்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. திமுகவினரும் தமிழ்நாடு முழுக்கவே ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றனர். இந்த வகையில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் போராட்டமானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் வன்னியரசின் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்திற்கு முன்பு, அதாவது ரயிலை மதித்து தற்போது போராட்டம் நடத்தினர். இந்த 50க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டு 2 பேருந்துகளில் தற்போது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். பத்மநாபன், கள நிலவரங்களுக்கு நன்றி சின்னமணி. விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை காண்போம். பிரம்மனையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளாக வழிபட மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவரே கடவுளோடு சேர்த்து அவர் பேசுவது, கடவுளை வைத்து அவர் இழிவுபடுத்துவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய அவமதிப்பாகும். ஆகவே முழுக்க முழுக்க திரிபுவாதத்தை செய்யக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் தான்.